உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லக்ஷ்மி அண்ணி என்ன பாருங்க ப்ளீஸ். மூணு. இப்போ உனக்கும் உன்னோட குரூப்புக்கு தான் டெஸ்ட் நடக்க போகுது. நீ கொஞ்சம் அசஞ்சா கூட அவ்வளவுதான். இந்த குண்டு உன் தலையில தொலைச்சு செத்துருவ. என்ன 3 வரைக்கும் என்ன மாட்ட, புரியுதா? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க கிட்ட இருந்து வெப்பன்ஸ் வாங்கலாம். வாங்க. கண்ண கொடு. தைரியம் அதிகம் தான், ஆனா அளவுக்கு அதிகமா இருக்கு. என் அளவு என்னன்னு உனக்கு தெரியாது. வேணும்னா கொஞ்சம் அசைஞ்சு பாரு. அப்ப என் தைரியத்தோட அளவை நீ பாப்ப. உன்னோட கேமராவை செட் பண்ணியாச்சா? இங்க பாரு, ஒரு ஃபுட்டேஜ் கூட மிஸ் ஆக கூடாது, சரியா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான நியூஸ். ஆயுஷ் இங்க இருந்து எல்லாரையும் வெளியே அனுப்பு. வாங்க வாங்க, எல்லாரும் வெளியே வாங்க. வாங்க. முதல்ல இங்கிறது தப்பிக்கிறது தான் முக்கியம். அதுக்கப்புறம் மலிஷ்கா கிட்ட பணத்தை வாங்கிக்கலாம். வெளியே போங்கன்றல, வெளியே போங்க சீக்கிரம். போங்க போங்க. அங்கேயே நில்லுங்க. போங்க. சுஜிதா, நான் ஒரு சைடுல இருந்து ஃபுட்டேஜ் கவர் பண்றேன், நீ இன்னொரு சைடுல இருந்து ஃபுட்டேஜ் கவர் பண்ணு. மேக் ஷூர் இந்த நியூஸ் நமக்கு ரொம்பவே முக்கியமானது. கபீர், நிசான், நீ போய் ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணு. நீ போ. ஹலோ டாங்கி மங்கி, அறிவு கட்டவனே, அயோக்கிய பயலே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு பாவம் வந்து சேரும். பல்ராம் சொன்னது கேட்கலையா? நாங்க எங்க உயிரை பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துவோம். என்னடா எங்க தலைவர் தலையிலேயே கண்ண வைப்பியா? வேண்டாம், அமைதியா இரு. ரொம்பவே தைரியசாலியா இருக்கான். என் நெத்திலேயே கண்ணை வச்சிருக்கான்ல, அவனுக்கு வேற வழியே இல்ல, என்ன சுட்டுதான் ஆகணும். சுட்ரா தைரியம் இருக்கா? ஏசிபியோட கார் வருது. டீம் சீக்கிரம் வாங்க. நீங்க எல்லாம் பாக்குற மாதிரி நாங்க இப்ப கோர்ட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்கோம். அதோட ஒரு பயங்கரமான தீவிரவாதிக்கு இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் நடக்க போகுது. நீங்க எல்லாரும் லைவா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. போலீஸோட ஃபுல் ஃபோர்ஸ் இங்க வந்தாச்சு. சரியான நேரத்துல போலீஸ் இத பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு யாரும் போலீஸை இப்படி கேள்வி கேட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு தீவிரவாதி கோர்ட்டுக்கு வரது தெரிஞ்சும் போலீஸ்காரங்க கோர்ட்டை நார்மலா இயங்க விட்டு இருக்காங்க. உள்ள ஒரு தீவிரவாதி கூட நார்மல் ஜனங்க மாதிரி ஹியரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமா இப்படி நடக்காது. போலீஸ் தீவிரவாதிகளை கண்டு பயப்பட மாட்டாங்களா? இந்த செய்தியை அவங்க கொடுக்க விரும்புறாங்க. உன்ன மாதிரி தீவிரவாதிகளை, அதோட தேச துரோகிகளை சொல்லணும்னா அதுக்கு தைரியம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. சந்தர்ப்பம் இருந்தா போதும். ஒரு தடவை இந்த சந்தர்ப்பம் கிடைச்சா அப்ப சுடுறத பத்தி ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேன். நேரா உன்னை சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த தீவிரவாதிகள் விஷயத்துல மக்கள் ரொம்பவே கோபமா இருக்காங்க. முக்கியமா இந்த கூட்டத்தோட தலைவன் மேல. இந்த மாதிரி தீவிரவாதிகளை மக்கள் பார்வையில நடுரோட்ல தூக்கு போட்டதா சரி வரும். இந்த மாதிரி தண்டனை கிடைச்சாதான் தீவிரவாதிங்க ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பாங்க. அக்கா, ரிஷி, ஏதோ ஒரு விதத்துல போலீஸ் தோத்து போயிருக்காங்க.
தீவிரவாதிகள் மொத்த கோர்ட்டையும் தன்னோட பிடியில வச்சிருக்காங்க. இத பத்தி ஏசிபி சார்ட்ட கேள்வி கேட்கலாம். ஏசிபி சார், சார் 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 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யாரும் இப்படி நடக்கும்னு யோசிக்கல. இன்னைக்கு கோர்ட் தீவிரவாதிகளோட பிடியில இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்களே சொல்லுங்க சார், தீவிரவாதிங்க தப்பு பண்ணிருக்காங்களா இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பு பண்ணிருக்கா சார்? தீர்ப்பு ஒண்ணும் தப்பா கொடுக்கல. தீவிரவாதிகளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க விரும்பணும். இப்பவும் அதைத்தான் கொடுக்கறோம். இனி அவங்கள பார்த்து பயம் கிடையாது. ஆனா வருத்தமா தான் இருக்கு. இவ்வளவு போலீஸ் போர்சஸ் இருந்தும் தீவிரவாதிகள் கோர்ட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அடுத்த பிளான் என்ன சார்? நீங்க என்ன பண்ண போறீங்க? தீவிரவாதிகளை எப்படி எதிர்கொள்ளணுமோ அப்படி பண்ணுவோம். நான் என் போலீஸ் போர்ஸ் சார்பா வாக்கு கொடுக்கறேன். இன்னைக்கு இவங்கல இருந்து ஒரு தீவிரவாதி கூட தப்ப மாட்டான். மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அவங்கள உயிரோட பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுப்பேன். நம்ம உயிரே போனாலும் சரி, கொடுத்த வாக்கு மட்டும் தவறக்கூடாது. தோத்துருவோமா? ஜெயிப்போமா? சரி, ஓகே. நல்லா யோசிங்க. அவனோட பலவீனம் என்னங்கறத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நாம யாருங்கறத அவனுக்கு காட்டலாம். ரிஷி ப்ளீஸ் 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 ரிஷி விட்டுடு. ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேக்குற. சாரி சாரி ரிஷி விட்டுடு. வேண்டாம் ரிஷி, அடிக்காத ப்ளீஸ். என்ன விடு ரிஷி 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 ரிஷி. லக்ஷ்மி, எனக்கு ஒண்ணும் ஆகல. போதும். உங்க லைலா மஜ்னு ஆட்டம் போதும். இவனை அங்க உட்கார வை. ஏய் போ போ போ. ஒண்ணும் ஆகாது லக்ஷ்மி. ரிஷி ப்ளீஸ். ஓ காட், என்ன நடக்குது? அவனை எங்க கூட்டிட்டு போறாங்க? நோ நோ நோ, இதே மாதிரி போச்சுன்னா ரிஷி உயிரோட இருப்பானா இல்லையா? நோ நோ நோ, இப்படியே விட்டுட முடியாது. கணக்க தீர்க்கணும். இவன் தோலை உரிக்கணும். அண்ணி அண்ணி அண்ணி. ஏ ஜட்ஜே, அங்க போ. ப்ளீஸ் அவரை விட்டுடுங்க. லெஸ்மி ஒபராய் கேஸ் இந்த கோர்ட்ல தான் நடக்குது. அவங்களும் உள்ள இருக்காங்க. இந்த கோர்ட்டோட ஜட்ஜும் உள்ளதா இருக்காரு. தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கற அவரையே உங்க போலீஸ் டிபார்ட்மெண்டால காப்பாற்ற முடியலன்னா என்ன சார் அர்த்தம்? உள்ள எவ்வளவு ஹோஸ்டேஜஸ் இருக்காங்களோ அவங்களுடைய முழு பொறுப்பும் எங்க கையில இருக்கு. நாங்க யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டோம். சார் 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 சார், உங்களுக்கு நாங்க மறுபடியும் சொல்றோம், இன்னைக்கு கோர்ட்ல லக்ஷ்மி ஓபராயோட கேஸ் நடந்துகிட்டு இருந்தது. அதனால மொத்த ஃபேமிலி இங்கதான் இருக்காங்க. நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அப்பாவி பொதுமக்களும் ஜட்ஜ் அப்புறம் அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் உள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அட கடவுளே, இப்ப அங்க என்ன நடக்குமோ? ஏய் போங்க போங்க போங்க. அண்ணி தள்ளு தள்ளு. அண்ணி நிக்காத, தள்ளு. எந்த கிஃப்ட ஜட்ஜி கொடுக்கறதா இருந்தோமோ அதை இவனுக்கு கொடுக்க போறோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.